இருமொழிக் கொள்கையே போதும் அப்படின்ட்டு தமிழ்நாட்டில் பேசிகிட்டு இருக்கோம். இல்லை மும்மொழிக் கொள்கை வேணும் அப்படின்ட்டு இந்தியா சொல்லிட்டு இருக்கு. அதாவது பாஜக சொல்லிட்டு இருக்காங்க. பாஜக மட்டும் இல்லை, காங்கிரஸோட கொள்கையும் அதுதான். இந்தி வேணுன்றது தான் காங்கிரஸோட கொள்கையும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த இந்தி திணிப்பு அப்படின்றது 1937 ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு எதிர்த்தவர் பெரியார் அவர்கள். அவரை பற்றி ஹிந்திலே ஒரு பையன் வீடியோ போட்டிருக்காப்புல. அங்கிட்டில் ரொம்ப எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு மாதிரி நிதானமாக அழகாக சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு நம்மளும் கொஞ்சம் சொல்லுவோமே நினச்சேன். ஆனால் நான் சொல்கிறது விஷயமே இல்லை, சும்மா சில துளிகள் தான் சொல்லி வைப்போம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். ஜக்கி வாசுதேவ் பற்றி ஒரு பையன் ஹிந்தியில் வீடியோ போட்டிருப்பான் போல். அது கோர்ட்டு வரைக்கும் ஜக்கி வாசுதேவ் போய் அந்த வீடியோவை நீக்க வச்சுருக்காரு. அப்படி யாரோட அந்த பையனா இன்றைக்கி தான் புதுசாக எனக்கு அந்த பையன் தெரிய வர்றான். அவனோட வீடியோ எனக்கு தெரிய வருது. அந்த பையன் என்னெல்லாம் வீடியோ போட்டுட்ருக்கான் பார்த்துட்டு இருந்தேன். அதில் தமிழகம் எதற்காக ஹிந்தியை எதிர்க்கிறது அப்படின்ற தலைப்பில் அவன் ஹிந்தியில் ஒரு வீடியோ போட்டிருந்தான். அதை பார்த்துட்டு இருந்தேன். அதில் பெரியார நாயக்குன்னு தான் சொல்கிறான். நாயக்குன்னா கதை நாயகன், கதாநாயகன், ஹீரோ அப்படின்னு அர்த்தம். ஜாதியை சொல்லலை. स्थानीय भाषा यानी तमिल भाषा को सामने खड़ा कर दिया। तमिल भाषा के प्रचार और उसकी शुद्धि के आंदोलनों के मेल से ही साल 1920 में जस्टिस पार्टी का जन्म होता है, जो तमिल पहचान के लिए लड़ने वाली राजनीतिक इकाई। அந்த அந்த அவன் சொன்ன முழு விஷயத்துலையுமே பெரியார் தான் நிற்கிறார். எவ்வளோ பேர் தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க விதவிதமாக, ஆனால் பெரியார் தான் நிற்கிறார். அப்போ வடக்க இருக்கிறவனுங்களுக்கு பெரியார் மேலே எந்த அளவுக்கு காழ்ப்புணர்ச்சி இருக்குன்றது இது மூலியமாக புரியுது. अब वो नायक जन्म ले चुका था। इस महान नायक का नाम था पेरियार, यानी पूरा नाम इरोड वेंकटप्पा रामासामी यानी ईवी रामासामी। पेरियार ने नारा दिया तमिलनाडु केवल तमिलों के लिए और एक अलग द्रविड़ राष्ट्र की मांग कर डाली। பார்ப்பனிய ஆதிக்கம் அது பெரியாருக்கு அறவே பிடிக்கல. அதை தகர்த்தெறியறதுக்கு அவர் எல்லா முயற்சியும் பண்ணி பார்த்தாரு. தேசிய கட்சிகள்கிட்ட கேட்டு பார்த்தாரு, ஒன்றுமே நடக்கலை. ஏன்னா அதில் ஆதிக்கம் செலுத்துறதே அவங்க தாங்கும்போது தான் அவர் நமக்குன்னு ஒரு கட்சி வேணும்னு இங்கே ஆரம்பித்தாங்க, நீதி கட்சின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. ஏன்னா நீதி கட்சி பார்ப்பனியத்தை தான் எதிர்த்ததை தவிர வழிபாட்டு கொள்கைகள் இதெல்லாம் எதிர்க்கலை, இந்து மத வழிபாட்டு விஷயங்களை எதிர்க்கலை. ஆனால் பெரியார் அவர்கள் வழிபாட்டு விஷயத்தை எதிர்த்தா மட்டும்தான் இந்த ஜாதி ஏற்றத்தாழ்வை சரி பண்ணவே முடியும்னு அவர் நினச்சிருக்காரு. அவர் ரொம்ப கடுமையாக அவரோட கொள்கையில் விட்டு கொடுக்காம இருக்கார். இந்த சூழ்நிலையில் தான் 1937 நான் இந்தி திணிப்பு வருது. அப்போ திருச்சியிலேருந்து சென்னை வரைக்கும் 42 நாள் நடந்தே ஒரு பேரணி போகுது, இந்திய எதிர்ப்பு பேரணி போகுது. அதில் பெரியார் தலைமை தாங்கி இருக்கார். அதோட நீட்சி அவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா, இவங்களுக்கெல்லாம் நம்ம கட்டுப்பட்டு இருக்கிறனால தான் இப்படி இந்தியை கொண்டாந்து அப்போ எப்போ தொல்லை கொடுக்குறாங்க, அதுக்கு பதிலாக நம்ம தனி ராஜ்யமாக இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்ட்டு தான் அவர் தனித்தமிழ்நாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முழக்கத்தையும் அவர் முன்வைக்கிறாரு. தமிழை காட்டு மிராண்டி மொழி அப்படின்னு சொன்னார். ஏன் அப்படின்னா, நம்ம புராண இதிகாசங்கள் தமிழ்னு அந்த காலத்தில் நீங்கள் இப்போ நம்ம என்னென்னவோ பண்ணிகிட்ருக்கோம், வரலாறு படிக்கிறோம், உலகமெல்லாம் இருக்கிற விஷயத்த நம்ம தமிழ் மொழியில் படிச்சுட்டு உட்காந்துருக்கோம், அறிவியலோ என்ன விஷயம்னாலுமே. ஆனால் பழைய காலத்தில் தமிழ்ன்றது அப்படி கிடையாது. புராணங்கள் இதிகாசங்கள் தான் தமிழ். அது வழியாக அதை தான் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அது அவருக்கு பிடிக்கல. நிறையா மூட நம்பிக்கைகளை புகுத்துது, பொய் நிறையா சொல்லுது அப்படின்றதுனாலேயே அவருக்கு அது தமிழை பிடிக்காமல் போயிடுச்சு. காட்டு மிராண்டி மொழி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேர். வளர்ச்சியே இல்லை, சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்றது தான் அவரோட சிந்தனையாக இருந்தது. ரொம்ப நாள் பிராமணர்களுக்கு எதிராக நிறையா மாநாடுகள் போட்டிருக்காங்க. நமக்கு தேசிய கட்சி மட்டும்தான், காங்கிரஸ் தெரியும், அதுக்கு மேலே பிஜேபி, இந்த மாதிரி அங்கிட்டு வடக்க இருக்கிற கட்சி தான் இந்தியா முழுக்க இருக்கிற கட்சியாக இருந்திருக்கு. மற்றபடி தனிப்பட்ட கட்சிகள்னு அவ்வளோவா கிடையாது. ஒரு மாநிலத்துக்கே ஒரு உரிய கட்சி அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. அப்படி தான் இருந்திருக்காங்க. அப்போ தான் தடவையாக தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு 1916 கொண்டு வராங்க. சி நடேசன் அவர் தான் இதோட தலைவராக இருக்கார். டிஎம் நாயர், தியாகராஜ செட்டி, இவங்கெல்லாம் சேர்ந்து இவர் இணைத்தலைவர்கள் மாதிரி இவங்கெல்லாம் இருந்திருக்காங்க. அப்புறமாட்டி அதுக்கு தான் பேர் ஜஸ்டிஸ் கட்சி. அந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் இருந்ததுக்கு பேர் தான் ஜஸ்டிஸ் நீதி கட்சி அப்படின்னு சொல்லிட்டு மாறுது அந்த கட்சி. அதில் நிறைய பேர் தலைவர்களாக இருந்திருக்காங்க. பிடி தியாகராயர், பனகல் அரசர், முனுசாமி நாயுடு, பொபிலி அரசர், ஈவே ராமசாமி, அப்புறம் போத்தி ராஜன் அப்படின்னு போட்டிருக்காங்க. பிடி ராஜனை தான் போத்தி ராஜன் போட்டிருக்காங்க போல். இவங்கெல்லாம் அடுத்தடுத்து ஆளுங்களை மாற்றிட்டு இருப்பாங்களா, அந்த மாதிரி அவங்க இருந்திருக்காங்க. இவங்க தான் சாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு அப்படின்ற விஷயத்தை கொண்டு வந்தது இவங்க தான். கல்வி, சமய சீர்திருத்தம் இதெல்லாம் இவங்க தான் கொண்டு வந்தாங்க. எல்லாருக்கும் கல்வி போய் சேரணும் அப்படின்ற விஷயங்களை இவங்க தான் முன்னிறுத்திருக்காங்க. ஒரு கட்சிக்குள்ளே அவங்கள்ட்ட மறுத்து பேசாமல் என்னன்னாலும் சரின்னு போகிறவங்களுக்கு பிரச்சனை வராது. ஆனால் மறுத்து முரண்பட்டு போகிறவங்களுக்கு பிரச்சனை வரும். அது
இப்போ வரைக்கும் இருக்குது. இப்போ வரைக்கும் ஒரு கட்சி 2ஆ 3ஆ உடையிறத நம்ம கண் கூட பார்க்குறோம். அதே மாதிரி தான் அந்த ஜஸ்டிஸ் நீதி கட்சி அப்படின்றதுக்குள்ளேயே நிறைய பிரச்சனை வருது. என்னன்னா பெரியாரோட தனிப்பட்ட கொள்கைகள் அதில் மற்றவங்க முன்னேற்றப்படல. மற்றவங்க எல்லாத்துக்கும் ஒரு கொள்கையாக இருக்குது. பிராமணர் எதிர்க்கிறாங்களே தவிர மற்றபடி கடவுள் மறுப்பு அவங்கக்கிட்ட கிடையாது. இவர் கடவுள் மறுப்பு மட்டும் பண்ணுறதில்ல, ராமனுக்கு அவதூறு பண்ணுறது, இவரை பிள்ளையார் அவதூறு, இந்த மாதிரி கடவுள் சிலைகளை வந்து இவர் அவதூறு பண்ணுறாரு நம்ம பெரியார். அந்த மாதிரி சில பல விஷயங்கள் அவர் வந்து முரண்பட்டு போகிறார். அது வந்து நம்மளோட சமய பழக்க வழக்கங்களை வந்து அவர் எதிர்க்கிறார். அப்படி வரும்போது அவர்கிட்ட இருந்து கருத்து வேறுபாடு பிரியிறாங்க, 2ஆக பிரியிறாங்க. 2ஆக பிரிஞ்சு என்னென்னமோ நடக்குது. நமக்கு ஒரு அரசியல் கட்சிக்குள்ளே நடக்கிற குளறுபடிகள்லாம் இப்போ நம்ம நிறைய பார்த்துட்ருக்கோம். ஜெயலலிதா நம்ம மறைஞ்ச பின்னாடி அந்த கட்சிக்குள்ளே என்னெல்லாம் நடக்குதோ அதே மாதிரி அந்த ஜஸ்டிஸ் நீதி கட்சிக்குள்ளே நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அந்த இந்திய திணிக்கிறதுல யாரும் குறைஞ்சா இல்லை. காங்கிரஸாக இருக்கட்டும், பிஜேபி இருக்கட்டும், வடக்க இருக்கிறவங்க அவங்களோட மொழின்றதுனால, பெரும்பான்மை மக்கள் பேசுகிற மொழின்றதுனால அவங்க அது ஆட்சி மொழியாக எல்லாரும் பேச வைக்கணுன்றதுல அவங்க இதாக இருக்காங்க. இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சமஸ்கிருதம் படித்தவன் வந்து தமிழ்நாட்டை ஒரு வழி பண்ணிட்டான். இதுக்கு மேலே இந்தியை எல்லாரும் கற்றுக்கிட்டா இந்தி என்னது, நாடு என்னத்துக்காகும், நமக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான விஷயங்கள் கிடைக்காம போயிடும் அப்படின்றதுனாலே அதை எதிர்த்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல வராங்க. நீதி கட்சி 1916 ஆரம்பிக்குது. அப்போ ஆரம்பித்தது பெரியார் தான், கழக மன்னனாக இருக்கார்ல, அவர்னாலேயே நிறைய கருத்து முரண்கள், மோதல்கள் எல்லாம் வந்துகிட்டே இருக்குது. பெரியார் பக்கம் ஒரு குரூப் இருக்குது, பெரியாருக்கு எதிராக ஒரு குரூப் இருக்குது, அந்த மாதிரி போயிட்டே இருக்குது. 1944 அந்த நீதி கட்சியை தான் அவர் திராவிடர் கழகம்னு சொல்லிட்டு பெயர் மாற்றுறாரு பெரியார் அவர்கள். அப்படி பெயர் மாற்றும்போது இது ஒன்றும் நீதி கட்சி கிடையாதுன்னு சொல்லிட்டு அதுலேருந்து பிரிஞ்சு அந்த நீதி கட்சியிலேருந்து பெரியார் பக்கம் சேராத ஒரு குரூப்பு நாங்கள் தான் நீதி கட்சின்னு சொல்லி நடத்திட்டு இருந்திருப்பாங்க போல். அது அவங்க 1957 வரை நடத்தியிருக்காங்க. பெரியார் அவர்கள் வந்து அரசாங்கத்தில் பங்கெடுக்கக்கூடாது, ஆட்சியில் பங்கெடுக்கக்கூடாது அப்படின்றத ஒரு கொள்கையாக வச்சுருந்தார். அது வந்து சுயமரியாதை அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி இதில் அவர் இருந்தார். ஆனால் வந்து அண்ணாதுரை அவர்களுக்கு அது பிடிக்கல. திராவிடர் கழகம் வந்து இளைஞர்கள்ட்ட போய் சேர்ந்தது அண்ணாதுரை அவர்களால் தான். அண்ணாதுரை அவர்கள் வந்து ஆட்சியில் பங்கெடுக்கணுன்ற அந்த விருப்பம் இருந்துச்சு அவருக்கு. அதனால் திராவிடர் கழகத்துலேருந்து அவர் பிரிஞ்சு திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒன்று ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் வந்து என்ன செய்கிறாரு, அவர் வந்து கலைஞர் அவர்களோட கருத்து முரணாகி அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறார். மொத்தத்தில் நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் இருந்த கட்சின்றது திராவிடர் கழக கட்சி தான். அந்த கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகமாகுது. அதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாகுது. இப்போ எப்படி நீதி கட்சியிலேருந்து 2ஆக பிரிஞ்சு நடந்துடுச்சோ அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்துலேயே நிறையா பேர் அதில் இருந்து பிரிஞ்சு தனித்தனியாக கட்சி ஆரம்பித்தாங்க, அப்புறம் காணா போயிட்டாங்க. ஒரே ஒரு கட்சி மட்டும் லெட்டர் பேடு கட்சியை சுற்றிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி அதிமுகலேயும் அப்படி தான். எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னாடி ஆளாளுக்கு கட்சி ஆரம்பித்தாங்க, அப்புறம் அப்படி எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் இப்போ ஜெயலலிதா அம்மா மறைவுக்கு பின்னாடி கட்சிகள் கொஞ்சம் தனித்தனியாக நிற்கிது. பெரியார் மேலேயும் சில குறைகள் இன்னைக்கு வரைக்கும் போயிட்டுருக்குது. அதாவது நம்மளோட இந்து வழிபாட்டு முறையை குறை சொன்ன மனுஷன் பிற மதங்களோட வழிபாட்டு முறையை எதுவுமே குறை சொன்னதே கிடையாது எப்பயுமே. அது ஒரு வருத்தமாக இருக்குது. அப்புறம் தமிழை காட்டு மிராண்டி மொழின்னு சொல்லிட்டாரு அப்படின்றது ஒரு வருத்தமாக இருக்குது. இது மாதிரி இன்னும் 2-3 வருத்தங்கள்லாம் அவர் மேலே மிச்சம் வச்சுருக்காங்க. அதை வச்சு தான் இப்போல்லாம் நிறையா ட்ரோலு அது இதுன்னு போய்கிட்டு இருக்குது.